name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name. Hallelujah. Hallelujah. Praise the Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Lord. நன்றி தகப்பனே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிகாரியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. Hallelujah. Hallelujah. இயேசு ராஜா, உம்மை போல வேறொருவர் இல்லை. உந்தன் பாதத்தில் வானம் பணியும், உமது மகிமையை உலகே பாடும். இயேசு ராஜா, உம்மை போல ஒருவர் இல்லை. உந்தன் பாதத்தில் வானம் பணியும், உமது மகிமையை உலகே பாடும். பாடுவோமோ சன்னா ராஜாதி ராஜா நீரே, மகிமை என்றென்றும் செலுத்திடுவோம். நீரே பிரபு எங்கள் ஆண்டவரே. பாடுவோமோ சன்னா மகிமை என்றென்றும் செலுத்திடுவோம். நீரே பிரபு எங்கள் ஆண்டவரே. அன்பின் பிதா, என் மேல் அளவில்லா அன்பு கூர்ந்தீர். எந்தன் பாவங்கள் மன்னிக்கவே குமாரனை பலியாய் தந்தீர். அன்பின் பிதா, என் மேல் அளவில்லா அன்பு கூர்ந்தீர். எந்தன் பாவங்கள் மன்னிக்கவே குமாரனை பலியாய் தந்தீர். பாடுவோமோ சன்னா ராஜாதி ராஜா நீரே, மகிமை என்றென்றும் செலுத்திடுவோம். நீரே பிரபு எங்கள் ஆண்டவரே. பாடுவோமோ சன்னா ராஜாதி ராஜா நீரே, மகிமை என்றென்றும் செலுத்திடுவோம். நீரே பிரபு எங்கள் ஆண்டவரே. நீரே பிரபு எங்கள் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, அப்பா உம்மிலே நாங்கள் அன்பு கூறுகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே, சாகாமை உள்ளவரே, பரிசுத்தரே, மீட்பரே, எங்கள் இரட்சகரே, எங்கள் நல்ல மெய்ப்பரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்.
10,000களில் சிறந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில இந்த ஆராதனை முழுமையாய் நீங்க பொறுப்பெடுங்க. ஆவியானவர் நீர் எங்கே உண்டோ அங்க விடுதலை உண்டப்பா. இந்த கால வேளையில இந்த இடம் முழுவதும் நீங்க நிரம்பி இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவரை பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் சபை முழுவதுமாய் ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள கர்த்தர் நீங்க இடைப்படும்படியாய் செபிக்கிறோம். வந்த ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரம் ஆண்டவரே உங்க சிறையிருப்புகளை மாற்றட்டும், பலவீனங்களை மாற்றட்டும். கர்த்தர் நீர் யார் என்பதை அவங்க காணும்படியாய் அப்பா அவங்க மனக்கண்களை நீங்க திறந்தருளுங்க. முழு உள்ளத்தோட முழு பலத்தோட ஆண்டவரே எங்கள் முழு சிந்தையோடு உம்மிலே அன்பு கூர்ந்து இந்த ஆராதனை முழுமையாய் கர்த்தாவே நாங்கள் உம்மை மாத்திரம் உயர்த்தும்படியாய் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்கள் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31 33 வசனங்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31 33 வசனங்கள் வரை. எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், இல்லை கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஸோ அநேக நேரத்தில் வரி கவலைப்படுவது அநேகருடைய அடையாளம் ஆயிடுச்சுல. ஸோ வாட் எவர் வி செட் ஆஸ் அ ப்ரையாரிட்டி இன் அவர் லைஃப் தட் பிகம்ஸ் அவர் வரி. ஒரு விஷயத்துக்காக நம்ம அதிகமாக வரி பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை நம்ம எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், அதுதான் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது அப்படின்ற அர்த்தம். நிறைய பேர் நம்ம பிள்ளைகளை குறித்து எப்போ பார்த்தாலும் we keep thinking about them, we get stressed out. வருமானமே இல்லை, கடனில் இருக்கிறோம், அதற்குறித்து நம்ம நினைத்து கொண்டே இருப்போம். அதை மாதிரி அநேக கவலைகள், கெரியர் குறித்து, ஊழியத்தின் மத்தியில் இருக்கிறவங்க ஊழியத்தை குறித்து, வியாபாரம் பண்ணுகிறவங்க, குடும்ப ஸ்திரீகள் குடும்பத்தின் காரியங்களை குறித்து, இப்படியாக பற்பல காரியங்கள் நம்மளை கவலைப்பட செய்கிறதா இருக்கிறது. ஆனால் வசனம் இப்படி சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல 3 காரியங்களை குறித்து கவலைப்படாதீங்கன்னு சொல்வார். முதலாவது எண்ணத்தை உண்போம், ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. அடுத்தது எண்ணத்தை குடிப்போம், வெயில் காலத்தில் அதுவும் இப்போ ஒரு அன்றாட தேவையாயிடுச்சு. And finally he says எண்ணத்தை உடுத்துவோம். So all these things are essential in our life. But one thing is true, எவ்வளவுதான் நம்ம இதற்காய் பிரயாசப்பட்டு கவலைப்பட்டு துக்கித்திருந்தாலும் you're not going to add or reduce anything. நீங்க எதையும் கூட்டவும் முடியாது, நீங்க கவலைப்படுகிறதுனால் எதையும் நீங்க குறைக்கவும் முடியாது. ஸோ நீங்கள் இந்த கால வேளையில் எந்த மனநிலையாக இந்த காலையில் வந்திருந்தாலும் சரி, எது உங்களை அழுத்தி கொண்டு இருந்தாலும் சரி, ஒருவேளை பிள்ளைங்க எக்ஸாம்ஸ் குறித்ததான ஃபியர், பிள்ளைகளை காட்டிலும் பெற்றோர் தான் இப்போ ரொம்ப பயந்துட்டு இருக்கோம் இல்லை. ஸோ ஃபீஸ் கட்ட வேண்டிய காரியங்கள், அநேக பிரச்சனைகள், வேலை ஸ்தானத்தில், நம்மளோட செய்கிற கை உத்தியோகங்களில் எந்த ஸ்ட்ரெஸ் லெவலில் இந்த காலையில் வந்திருந்தாலும் கர்த்தர் உங்களோட கூட சொல்கிறது, வாட் யூ ஹாவ் டு வரி டுடே இஸ் ஒன்லி அபவுட் த ரிலேஷன்ஷிப் யூ ஹாவ் வித் மீ. என்னோட கூட இருக்கிற உறவை குறித்து மாத்திரம் நீங்கள் கவலைப்படுங்க. என் ராஜ்யத்தையும் என் நீதியும் குறித்து மாத்திரம் நீங்கள் கவலைப்படுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் அப்படியே எழுந்து நம்ம ஆண்டவரை சந்தோஷமாக ஆராதிக்க போகிறோம். உங்களோட பிரச்சனைகளில் கர்த்தரை நீங்கள் கனப்படுத்தும் பொழுது, அப்பா இந்த பிரச்சனை வந்தது நல்லது என்று நம்ம துதிக்கும் பொழுது, he changes your calamity into a blessing. அவர் மாற்றுகிறாரோ இல்லையோ, நீங்களே உங்கள் பிரச்சனையை ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளுகிறீர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் யார் என்பதற்காக அவரை ஆராதிக்கலாம். அவர்கிட்ட ஏதாவது நாங்கள் பெற்றுக்கொள்வோம். வாரம் வாரம் நாங்கள் சண்டே சர்ச்சுக்கு போகிறோம், வாரம் வாரம் நாங்கள் காணிக்க செலுத்துகிறோம் என்பதனால நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அது ஆராதனை கிடையாது. கர்த்தரை முழு இருதயத்தோடும் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் யார் என்பதற்காகவும் அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை உணர்ந்து அவரை நம்ம துதிக்கும் பொழுது உண்மையாகவே that is a worship.
அது உண்மையான ஆராதனை. இந்த கால வேளையில அப்பா சகலவற்றையும் ஆளுகிற சர்வ சிருஷ்டிகளின் எஜமானரே, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தாரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தாரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த திருவவதாரா நமஸ்காரம், ஜெகத் ரட்சகனே நமஸ்காரம், தாரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க தாருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தாரணியில் மானுடர் உயிரடைந்தோங்க தாருவினில் மாண்டோய் நமஸ்காரம், பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சத்குருவே நமஸ்காரம், நமஸ்காரம், ஆரோபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் மாரிய சித்தே சதா நமஸ்காரம், முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய மேகா, துதித்து பாடிட பாத்திரரே, துங்கவனே சுவின் நாமமதே, துதித்து பாடிட பாத்திரரே, துங்கவனே சுவின் நாமமதே, துதிகளின் மாத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே, அற்புதமே அவனாடுதுதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியாளுள்ளமே. கடந்த நாள் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே அப்பா, நன்றியோட ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்கள் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் கண்மணி போல் அப்பா உம்மை நம்பி ஜீவிக்கும் பொழுது புது பெலன் எங்களுக்குள்ள கிரியை செய்கிறீரே அப்பா, உங்க கிருபை எங்க வாழ்க்கையில பெருக செய்கிறதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? அற்புதமே அவனாடுதுதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினியினூடாய் நடக்க நேரிட்டாலும் ஆண்டவரே எங்க கூட நீங்க இருப்பீங்க அப்பா, உங்க கோலும் தடியும் எங்களை தேற்றும். நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் அக்கின் விசுவாசத்தோட சொல்லலாமா? எத்தனை சூழ்நிலைகளோட நீங்க கடந்து வந்திருப்பீங்க. கடந்த 3 மாதங்களும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தாரே. கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களுக்கு ஜெயம் தர வல்லவரா இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவரே நன்றி அப்பா. ஆமாண்டவரே, உங்க நடத்துதைகள் எல்லாம் அற்புதம்ப்பா. Thank you Jesus. Thank you Lord. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், நம் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின்
இந்த பாதலத்தின் எஜமானர் அவர். உங்களை என்னைய நேசிக்கிறார் சபையே. சொல்லலாமா? ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் அறிந்து கொள்வது. அப்பா நன்றி நன்றி நன்றி. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர். சின்னம் சிறு வயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எந்த அளவுக்கு அன்பு கூர்ந்தார் பாருங்க சபையே. தன்னுடைய ஜீவனை தந்து நம்முடைய சாவில் இருந்த ஜீவனை புதுப்பித்த தேவன், சாவுக்குட்பட்டிருந்த நம்மளோட பாவ சரீரங்களை அவர் நீதிக்குள்ள கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறார். நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். உமக்குள்ள களி கூற கிருபை தாங்க ஆண்டவரே. எஸ் லார்ட், தேங்க்யூ ஃபார் த பிரிவிலேஜ் லார்ட். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், நம் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், நம் உள்ளத்தில் சொந்தமானார். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் சொந்தக்காரரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அசாத்தியமான காரியங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதிசயங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிகாரியே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு நன்றி. ஆண்டவரே எங்களை நாள்தோறும் காண்கிறவரே உமக்கு நன்றி. எங்கள் நல்ல மேய்ப்பரே, நாங்கள் நடக்க வேண்டிய வழிகள் எங்களுக்கு போதித்து புத்தி சொல்லுகிற பிரதான போதகரே உமக்கு நன்றி. யாரும் மௌனமா இருக்க வேணாம். ஓப்பன் யுவர் மவுத்ஸ் அண்ட் பிரைஸ் காட். இது நீங்க மௌனமா இருக்க வேண்டிய நேரம் இல்லை. கர்த்தர் நன்மை செய்கிறவர், கர்த்தர் இரக்கத்தின் தேவன், அவர் போதுமானவர். அவர் போதுமானதிலும் அதிகமானவராய் இருக்கிறதற்காய் நன்றி. அவர் உங்க சூழ்நிலைகளிலே பெரியவராய் இருக்கிறதற்காய் அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? அவர் நல்லவர், அவர் வல்லவர். சபையே, உங்க வாழ்க்கையில எத்தனை நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார், எத்தனை கிருபைகள் உங்க ஜீவனத்திற்கு செய்திருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் உம்மை நாங்கள் நேசிக்கிறோம்னு சொல்லலாமா? நம்ம சூழ்நிலைகளில நம்மளை ஒருபோதும் கைவிடாத தேவன். ஒரு நாளும் கர்த்தர் நம் துணையாய் நின்றிருக்கிறார். வனாந்தர பாதைகளில மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடக்க நேரிட்டாலும் பொல்லாப்பு நேரிடாதபடி அப்பா உங்க கோலும் தடியும் எங்களை தேற்றியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்க மாத்திரம் இல்லைனா நாங்க எப்போவோ மடிந்து போயிருப்போம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் எங்க கூட இல்லைனா ஆண்டவரே நாங்க மறக்கப்பட்டு போயிருப்போம். உங்க கண்கள் எங்க கண்டபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நித்தமும் நீர் எங்களை நடத்தி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா நீங்க செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம். எவ்வளோ பெரிய பாக்கியம் ஆண்டவரே, எவ்வளோ ஸ்லாக்கியம் உடையவர்களா நாங்கள் இருக்கிறோம். கர்த்தாவே, எப்பொழுதும் உண்மை எங்கள் முன்பதாக நாங்கள் வைக்க எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுங்க. இது ஒரு ஜெபமாக. கர்த்தாவே, உங்களை எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் let help us to keep you as the priority in our lives. ஆண்டவரே, கண்ணின் மணியை போல எங்களை பாதுகாத்தீங்க. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று எங்களோட சூழ்நிலைகளிலே எங்களுக்காக யுத்தம் செய்த தேவன் நீங்க. ஆண்டவரே, எங்களை ஒருபோதும் விட்டு கொடுக்காத தேவன் நீங்க. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி. Thank you Jesus. Hallelujah. கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு
மாட்டேன். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசநீர் அணைத்தீரே. உணர்வோட நம்ம சொல்லலாமா? எவ்வளோ சூழ்நிலைகளில யாருமே எனக்கு உதவி செய்ய இல்லையே, இந்த சூழ்நிலை எப்படி நான் கடக்க போறேன், நீங்க திகைத்த வேலைகள் உண்டு. கைவிடப்பட்ட நேரத்துல உங்க துணையாய் நின்றவர் வேற யாரும் இல்லைங்க, இந்த இயேசு மாத்திரமே. உங்க ஜீவனின் ஆதாரமாய் உங்களை உயர்த்தினாரே, உங்களை காப்பாற்றினாரே. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. எஸ் லார்ட். கர்த்தனே தேற்றினி என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொற் கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரனெம்மை காக்க வல்லோ. பாரத்தில் இருந்து நீங்க எந்த சூழ்நிலையாய் கடந்து போய் கொண்டிருந்தாலும் காப்பாற்ற நம் தேவன் நம்மோடு உண்டு. அவர் நம் தேவனாய் நம் பட்சத்தில் இருக்கிறார். சொல்லுங்க, நீங்க எங்களோட கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, நாங்கள் கலங்க மாட்டோம், நீங்க எங்களுக்கு போதும்னு சொல்லுங்க. காத்துமல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார். என்ன வந்தாலும் நம்புவேன். உண்மையா சொல்லுங்க, பாடலின் வரிகளாய் அல்ல. என்ன சூழ்நிலை இந்த மாதத்துல நீங்க கடக்க நேரிட்டாலும் இந்த இயேசு உங்க கூட இருக்கிறார். சபையே, யார் உங்களோட இல்லைனாலும் பரவாயில்ல, அவர் பிரசன்னம் நமக்கு போதும். அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். ஒரு விசையாய் சொல்லலாமா? என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு. விசுவாசத்தோட சொல்லுங்க சபையே, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க எங்க கூட இருக்கிறீங்க இயேசுவே, நீங்க எங்களுக்கு போதும், உங்களை மாத்திரம் நாங்க நம்புவோம்னு சொல்லுங்க. கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமரின் கரங்களை, உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி. இந்த கால வேளையில உங்களோட கூட இந்த தேவன் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். நம்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கைவிடாமல் காப்பாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார்.
அவர் கரத்தை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க சபையே. அப்பா நாங்க உங்களை தான் நம்பி இருக்கிறோம்னு சொல்லும் போது அவர் கருத்தா நம்மை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை. அப்பா பார்த்து சொல்லுங்க, அப்பா அவங்கள நாங்க பிடித்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. கைவிடாத காக்கும் எங்கள் நல் மெய்ப்பரே, ஆட்டுக்குட்டிகளாக உங்க சத்தத்திற்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே. உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்காட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இந்த தேவன் உங்க சமீபமா இருக்கிறார். துயரத்துல நீங்க நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறவரா இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன். அவர் சதா காலங்களிலும் நமது தேவனா இருக்கிறார். அப்பா உண்மையே நம்புவோன்னு சொல்லலாமா? நம்பியே ஜீவிப்போம், கவலை கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை தட்டி ஆண்டவரே உங்களை மாத்திரம் நாங்கள் பற்றி கொள்வோம். நீர் நல்லவரா இருக்கிறீரப்பா. எங்க சூழ்நிலைகளை பார்க்கிலும் என் தேவன் நீர் பெரியவரா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எதை குறித்தோ நாங்கள் கலங்காதபடிக்கு முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியும் தேடும்படியான ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க அப்பா. அந்த பகுத்தறிவை எங்களுக்கு கொடுங்க. துதியின் அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆவில அண்ணல் உள்ளவர்களாக உலக பிரகாரமாக நாங்கள் உலக காரியங்களை குறித்து லௌகீக கவலைகளுடையவர்களாய் கர்த்தர் சிந்தையை விட்டு ஆண்டவரே உங்க பர்பஸ் விட்டு எங்களை விலக செய்கிற எந்த காரியமோ எங்க வாழ்க்கையில இராதபடிக்கு let you be the priority in our lives Lord. நீங்களே எங்களோட முதன்மையாய் எங்க வாழ்க்கையில நீரே எங்கள் ஆதாரமாய் அப்பா எல்லா சூழ்நிலையும் நீங்க ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஒரே ஒரு வரியை மாத்திரம் பாடி நம்ம நிறைவு செய்யலாம். எது நடந்தாலும் என்ன நேரிட்டாலும் இந்த இயேசுவை மாத்திரம் நாங்கள் நம்புவோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலையும் எவ்வளவுதான் எங்களை பயமுறுத்துகிற காரியங்கள், எவ்வளோ எங்களை ஆண்டவரே நம்பிக்கை இழக்க செய்கிற காரியங்கள், எங்க விசுவாசத்துல நாங்கள் தளர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறோம். இந்த கால வேளையில கர்த்தரை நோக்கி கதறி கொண்டிருக்கிற ஆத்துமாவே, நீ விசுவாசிக்கும் பொழுது தேவ மகிமையை காண்பாய். அவர் ஒரு போதும் உங்களை கைவிடாத தேவன். கலங்காதே, திகையாதே, நானும் தேவன் என்று சொன்னவர் உன்னோட வலப்புறத்திலையும் இருபுறத்திலையும் கர்த்தரும் துணையாய் நிற்கிறார். சபையே உன்னை ஒரு போதும் ஒரு தீங்கும் அணுகாது. நீங்க சும்மா இருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. உங்க சூழ்நிலைகளில் அவரை நம்புங்க. உங்க பலவீனங்களில் அவரை நம்புங்க. உங்க இயலாமைகளில நம்புங்க. உங்க ஜீவியத்துல உங்களோட எல்லா டிசிஷன்ஸ்ல இந்த இயேசுவை மாத்திரம் நம்புங்க. அவரே உங்க பாதைகளுக்கு தீபமா இருக்கிறார். அவர் நல்ல மெய்ப்பரா இருக்கிறார். ஒருபோதும் உங்களை பொல்லாங்கினால் சோதிக்க மாட்டார் சபையே. அவர் சொல்லுகிற ஒவ்வொன்றும் ஆகும். அவர் கட்டளையிடுகிற அனைத்தும் நிற்கும். அவர் நல்லவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. சபையே நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையில பெற்றுக்கொள்வீங்க. கரங்களை தட்டி நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோட கூட செய்திருக்கிற உடன்படிக்கைகளை அப்பா நாங்க நம்புவோம். இயேசு ஒருவரை மாத்திரம் நம்புவோம் என்று சொல்லலாமா? ஹalleluya. நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு
இயேசு ஒருவரை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா, எங்க சூழ்நிலைகளின் மத்தியில, எங்களோட எல்லா நம்பிக்கையற்ற நிலையிலையும் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, எங்களோட சுகவீனத்துல, எங்கள் தனிமைகளில அப்பா நாங்கள் உம்மை நம்புகிறோம். எங்களோட ஆத்துமாக்களில நாங்கள் வியாக்குலப்படும் பொழுதும் ஆண்டவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம். கர்த்தர், நீர் எங்களுக்கு போதும், நீர் எங்களுக்கு போதுமானதிலும் அதிகமானவராய் இருக்கிறதற்காய் நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இதுவரையிலே உதவி செய்த எபினேசர், இந்நாள் வரையிலும் உங்கள் துணையாய் நின்ற இம்மானுவேலர் இனிமேலும் உங்களுக்கு உதவி செய்வார். இனிமேலும் உங்களை தாங்குவார். இனிமேலும் உங்களை சுமப்பார். இனிமேலும் உங்களை தப்புவிப்பார். இந்த புதிய மாதத்தின் எந்த சவால்கள் உங்க முன்பதாக நின்றாலும் சபையே, அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். காற்றையும் கடலையும் அதட்டின தேவன், அவர் நமக்கு போதுமானவர். அவர் பெரியவராய் உங்க சூழ்நிலைகளில, உங்க பரம தகப்பனாய், சர்வ சிருஷ்டிகளின் எஜமானராய் அவர் உங்க சூழ்நிலைகளில உங்களை கரம் பிடித்து நடத்துவார். சதா காலங்களிலும் உயிரோட இருக்கிறேன் என்று சொன்ன என் தேவாதி தேவனுக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுத்து இந்த ஆராதனை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். கேட்டருளும் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். எல்லாருக்கும் ஷலோம். லூக்கா 10 40th verse 41 42 யாராவது படிக்கிறீங்களா? 40 41 42. ஆமென், ஹல்லேலூயா. மார்த்தாளே, மார்த்தாளே. சபே சபே பற்பல வேலைகளால் நாங்கள் டிஸ்ட்ராக்டடாக இருக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பற்பல வேலைகள், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். வர்ஷிப்பில் கூட கேட்டோம், நிறைய காரியங்கள் பற்றி நம்ம சிந்திட்டே இருக்கோம். இங்கே உட்காந்துருக்கவங்க இப்போது இயர் எண்டிங், நம்மளுக்கு நிறைய பில்ஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸ்கூல் ஃபீஸ், அடுத்த மாதத்தில் பிள்ளைங்களோட ஸ்கூல் சேர்க்கணும், காலேஜ் சேர்க்கணும், நிறைய காரியங்கள். இந்த மாதிரி காரியங்களுக்காக நாங்கள் டிஸ்ட்ராக்டடாகவே இருக்கிறோம். உலக காரியங்களாக இருக்கட்டும். வீட்டில் வாலிப பிள்ளைங்க இருந்தால் ஞானஸ்தானம் எடுக்கலை, பிள்ளைங்க சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாங்க, வீட்டுக்காரர் சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறாரு. நான் சர்ச்சுக்கு கிளம்பும்போது என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? நான் நடந்து வரணும், என்னை யாரும் கூட்டிகிட்டு வர இல்லை. இந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்மளுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனாகவே இருக்குது, ஒரு எக்ஸ்கியூஸாகவே இருக்குது. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசு என்ன சொல்கிறார்? மார்த்தா என்ன பண்ணா? அவள் மற்ற காரியத்துக்காக கவலைப்பட்டு கொண்டா. மரியாள் ஒரு நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள். நம்ம இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கோம். கர்த்தர் இந்த 3 மாதமும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து நம்மளோட தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். ஹல்லேலூயா. இனிமேலும் சந்திப்பார். ஸோ நம்ம சின்ன சின்ன காரியமாக இருக்கட்டும், பெரிய காரியமாக இருக்கட்டும், நல்ல பங்கை நம்ம தேர்ந்து கொண்டால், நம்ம சூஸ் பண்ணும்போது கர்த்தர் என்ன பண்ணுறார்? எல்லாவற்றையும் சகலத்தையும் நம்மளுக்கு கொடுக்குற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. நம்ம யாரை வணங்குறோம்? கல்லோ மண்ணோ கிடையாது. உயிருள்ள தேவன் அப்பான்னு கூப்பிடும்போது நிற்கிற நபர் அவர் மட்டும்தான். கணவனோ பொண்டாட்டியோ பிள்ளைங்களோ அம்மாவோ அப்பாவோ நண்பரோ கிடையவே கிடையாது. நம்மளுக்காக நிற்கிற தேவன் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. அறிவிப்புகள்: செவ்வாய் அன்று நம்மளுக்கு பெண்கள் ஐக்கியம் மாலை 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சண்டே ஸ்கூல் வளாகத்தில் வைத்து நடைபெறும். நம்மளோட சுகம் அளிக்கும் விடுதலையின் கூட்டத்தோடையே அந்த மீட்டிங்கும் நடைபெறும். திங்கள் டு வெள்ளி நம்மளுக்கு மாலை 7 to 8 இந்த மீட்டிங் நடைபெறுது. புதன் அன்று நம்மளுக்கு வேதாகம் பயிற்சி, ஸ்பெஷலாக புதன் மட்டும் நம்மளுக்கு வேதாகம்
பயிற்சி நடைபெறும். அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். அடுத்தது சந்தா காசு. யாராவது பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிளெஸ்ஸி இருக்காங்க, அந்த மகக்கிட்ட நீங்கள் சர்ச் முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலாம். மாதத்துக்கு 50 ரூபா. அடுத்தது வந்து நம்மளுக்கு வியாழன் அன்று பிரதர் சகேரியா சிஸ்டர் நிர்மலா அவங்க வீட்டில் வைத்து பராமரிப்பு குழு நடைபெறும். மாலை 7 மணி அளவில் நடைபெறும். 11ஆம் தேதி பிரதர் ஆபேல் அவங்களோட தகப்பனாரோட ஆறுதலின் கூட்டம் ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரி நடைபெறும். வியாழன் அன்று 7 மணி அளவில் சபையார் வந்து கலந்து கொள்வதாக. அடுத்தது நம்ம பர்த்டேஸ் 7th இன்று பிரதர் சம்பத், தம்பி கிங்சன் ராஜ், பிரியா ஜபகுமாரோட மகன், அவருக்கு இன்றைக்கி பிறந்த நாள். 10ஆம் தேதி வந்து சிஸ்டர் தேவி அவங்களோட பிறந்த நாள். அடுத்தது 12ஆம் தேதி மகள் மோஹிதா. ஓகே, ஸோ மோஹிதா அங்கே இருக்காங்க, கிங்சன் வந்து கீழே இருக்காங்க. ஸோ நம்ம மோஹிதாவுக்கு விஷ் பண்ணிடலாம். On the count of 1, 2, 3. 1, 2, 3. Happy birthday Mohita. God bless you. Okay. Anniversaries. இன்னைக்கு 10th வந்து சிஸ்டர் காந்திமதி அண்ட் ரவி அவங்களுக்கு கல்யாண நாள். 12ஆம் தேதி வந்து மகன் ராமன் அண்ட் ரேணுகா. இந்த 2 கப்பல் வந்து நம்ம கொர்னேலியஸ் சிஸ்டரோட பிள்ளைங்களோட டேட்ஸ், அவங்க ஆனிவர்சரிஸ், அவங்களோட ஆனிவர்சரிஸ். ஸோ அவங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்கள். அடுத்தது காணிக்கையின் பாடல். சாரி, புதுசாக யாராவது வந்திருக்கவங்க, சிஸ்டர் பிரதீஷா அவங்க வந்திருக்காங்க. கொஞ்சம் ஒரே நிமிஷம் நில்லுங்க. இந்த மகள் வந்து எங்கள் வீடு பக்கத்துலேருந்து வராங்க. ரொம்ப நாளாகவே அவங்க வரணுன்ட்டு இருந்தாங்க. தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி அவங்க வந்துட்டாங்க. ரொம்ப நானே சர்ப்ரைஸ்டாக இருந்தேன். அவங்க எங்கள் அம்மாவோட வந்துட்டாங்க. தேங்க்யூ சிஸ்டர். வி வெல்கம் யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க்யூ சார். பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை, நம்புங்கப்பா உங்க பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி
இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஹalleluya. நம்ம வார்த்தைக்காகவும் ஆனிவர்சரிஸ் அண்ட் பர்த்டேக்காகவும் காணிக்கைக்காகவும் சிஸ்டர் ஜமீமா வந்து இங்கே ஜெபிப்பாங்க. ஸ்தோத்திரங்க அத்தாவே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறாங்க அத்தாவே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே இசப்பா. நீ நாளை எங்களை காண செய்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறோங்க அத்தாவே. இந்நாளில் தகப்பனே அநேக பிள்ளைகள் கத்தாவே அப்பா கத்தாவே திருமண நாட்களை காண கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கத்தாவே இந்த ஒரு வருடத்தை நீங்கள் கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறாங்க அத்தாவே. இயேசுவே சோத்திரிக்கிறாங்க அத்தாவே. அவர்கள் கத்தாவே தொடக்கம் முதல் முடிவு பரியந்தமோ உடைய கிருபை நான் ஒவ்வொருவரோடு இருக்குனே ஏசப்பா. இயேசுவே சமாதானத்தை கூட்டி தருகிற தேவாதி தேவன் என் தகப்பனே. ஒவ்வொருவரும் கத்தாவே இந்த திருமண நாட்களில் சமாதான நாட்களாகவும் ஆவிக்குரிய காரியத்துக்காகவும் அவர்களை கத்தாவே நீ கூட்டி வளரத்தக்க உதவி செய்யுங்க சப்பா. ஸ்தோத்திரிக்கிறாங்க கத்தாவே. அப்பா பிறந்த நாளை காண கொண்டிருக்கிற அப்பா அந்த சிறு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறாங்க கத்தாவே. அந்த பிள்ளைகளுக்கு நீர் கத்தாவே இயேசு ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்தீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் கத்தாவே. பிள்ளைக்கு கத்தாவே கத்தரால் வருகிற சுதந்திரம் என்று சொன்ன வசனம் பிரகாரமா அப்பா அந்த பிள்ளைகளை கத்தாவே சுதந்திரமா ஆளுகை செய்ய நீங்க கிருபை கொடுக்கிற தேவன் கத்தாவே. நீர் கத்தாவே ஆவிக்குரிய காரியத்திலையும் கத்தாவே சபைக்கு தூணாவும் கத்தாவே இந்த பிள்ளைகளை கத்தாவே நீர் வளர செய்ய நீங்க கிருபை செய்யுங்க தகப்பனே. இயேசுவே சோத்திரிக்கிறாங்க அத்தாவே. நாளுக்கு நாளாக அப்பா இயேசுவே இந்த பிள்ளைங்க ஆனது உம்முடைய ஆவிக்குரிய காரியத்துல வளரணும் இயேசுவே. அப்பா சோத்திரிக்கிறாங்க அத்தாவே. நன்மையான காரியங்களை கத்தாவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை செய்யுங்க தகப்பனே. சோத்திரிக்கிறாங்க அத்தாவே. அது மாத்திரம் இயேசுப்பா இந்நாட்கள்ல கத்தாவே பிள்ளைகள் கத்தாவே கல்விக்கு கத்தாவே பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும்னு தாய்மார்கள் கத்தாவே வாஞ்சியாக காத்து கொண்டிருக்காங்க சொப்பா. அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையில ஏற்ற தினத்துல கத்தாவே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு கத்தாவே ஃபீஸும் கத்தாவே அட்மிட் ஷீட்டுகளும் கிடைக்க நீங்க உதவி செய்யுங்க இயேசுவே. சோத்திரிக்கிறாங்க கத்தாவே. உம்மை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடியா உம்முடைய கிருபை ஒவ்வொருவரோடு இருக்கணும் இயேசுவே. இயேசுவே சோத்திரிக்கிறாங்க கத்தாவே. இந்த மீதியான நேரத்தை உடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தை நல்ல பிதாவே ஆமென். Hallelujah. Praise God. Hallelujah. 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 அந்த மைக் எடுத்து பிள்ளை ஜூலியாட்ட கொடுத்துறாங்க மைக். Praise God. Hallelujah. டேவிட் வாங்க முன்னாடி வாங்க. நிறைய இடம் இருக்கு வாங்க. கம். டேவிட் அண்ட் சோனு லோவிசால் ப்ளீஸ். ஏன் அவ்வளோ மூளை எவ்வளோ இடம் இருக்குது, நிறைய ஃப்ரண்ட்டில் இடம் இருக்குது ப்ளீஸ். பின்னாடி இருக்கலாம் அப்படி முன்னாடி வாங்க. ஓகே ரைட். வசனம் வாசிக்கிறவங்களாம் முன்னாடி வந்து உட்காந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ரைட் ஓகே. ஹalleluya. Hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Glory to God, glory to God, glory to God. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. Thank you, Jesus. Hallelujah, hallelujah. அந்த பக்கம் தான் கேட்குது, எனக்கு கேட்க மாட்டேன். Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Okay. Good. Thank you, Jesus. Hallelujah. இன்னும் கூட கொஞ்சம் கம்மி கூட பண்ணிக்கலாம். Jesus. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. நிறைய பழைய பாடல்களை இன்னைக்கு ஆராதனையில் பாடணும். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருந்தது? ஆமென். Hallelujah. பழைய ஆட்களுக்கெல்லாம் அது பழைய பாடல்கள்லாம் பிடிக்கும். ஆமென். இட்ஸ் நைஸ் இல்லை? ரெட்ரோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ரெட்ரோ சிங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சாங்ஸ் ஃப்ரம் தி எஸ்டர் இயர்ஸ் they always speak to our hearts. நம்முடைய ஆவியோடு கூட பேசுகிறது. ஆமென். we also enjoy the new songs. புதிய பாடல்களையும் நாங்கள் வரவேற்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்குது. But also it's nice, once in a while, very nostalgic to go back and sing those songs. Amen. Hallelujah.
காக்கும் வல்ல மீட்பர். ஆமென். பரத்திலிருந்து என்ன வரும்? ஆமென். நல்ல சத்தமா வரும். ஆமென் சொல்லுங்களேன். Our victory comes from heavens. Hallelujah. பரத்திலிருந்து ஜெயம் வரும். ஆமென். பரன் உன்னை காக்க வல்லோ. ஆமென். அழகா இருக்கு தமிழ்ல. வாவ், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏசாயா 43 அதிகாரம் 15 வசனத்திலிருந்து 20 வசனம் வரையிலும் உங்களோடு கூட வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 43 அதிகாரம். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது நல்ல ஒரு சத்தமா கம்பீரமாக மகிழ்ச்சியோடு கூட ஆமென் என்று உறுதிப்படுத்த வேண்டும். நானே ஆமென் உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் ஆமென் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலங்களையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகளை அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எவ்வளவு வல்லமையுள்ள நாமம் சேனைகளின் கர்த்தருடைய நாமம். ஆமென். ஹல்லேலூயா. ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் எழுந்திராதபடிக்கு முறிந்து போக பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர்தான் கர்த்தர். ஆமென். அவர்தான் இஸ்ரவேலின் இரட்சகர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர்தான் இஸ்ரவேலின் சிருஷ்டிகர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஆமென். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின், my chosen people. Hallelujah. Hallelujah. Here is a God that does anything for his people. அவருடைய ஜனத்திற்காக எதை வேணாலும் செய்கிற ஒரு கர்த்தரை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். ஆமென். Hallelujah. He will make a way. அவர் ஒரு பாதையை உண்டு பண்ணுவார். அவாந்தர வெளியில், even in a dry ground, he can create a streams of rivers. ஆறுகளை உண்டு பண்ண முடியும். வலிய தண்ணீரில் பாதையும் உண்டு பண்ண முடியும். ஆமென். தண்ணி வேணா ஆறு கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தண்ணியில பாதை வேறனா வறண்ட நிலத்தையும் கர்த்தர் ஏற்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை சந்திக்க கூடிய ஒரு வல்லமை உள்ள தேவன் உன் சிருஷ்டிகராய் இருக்கிறார், உன் நாயகனாய் இருக்கிறார், உன் கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். உனக்கு பாதை வேறனா எங்க வேணாலும் பாதையை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. Even in the mighty waters, வலிய தண்ணீர்களிலும் பாதையை உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். Glory to God. Hallelujah. Praise God. மலை போல உங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் தீர்த்து விட்டார். இதை நீங்கள் அறியீர்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது இப்பொழுதே உங்களுக்கு தோன்றும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். ஜனவரி மாதமே ஆண்டவர் அந்த புதிய காரியத்தை ஆரம்பித்து விட்டார். He has already begun the good work and he has moved the mountains. மலைகளை பெயர்ந்து போ என்று சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே பெயர பண்ணியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இது நீங்கள் அறியீர்களா? இதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா? இவைகள் உங்களுக்கு விளங்கவில்லையா? ஆமென். ஹல்லேலூயா. மலை போல பெரிய பிரச்சனை என்ன நினைச்சிட்டு வந்து நீங்க உட்கார்ந்தீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு ஏற்கனவே திரியை அணைக்கிறது போல அணைத்து விட்டேன். பர்த்டே கேண்டில் இருக்கிற மெழுகுவர்த்தியை அப்படின்னு சொல்லி ஊதினது போல உன் சத்துருக்களை நான் விழுந்து போக செய்தேன், அணைந்து போக செய்தேன், முறியடைத்தேன், எல்லாத்தையும் உனக்காக பண்ணிட்டேன்னு சொல்றார் ஆண்டவர். ஏற்கனவே, don't you realize this? ஏற்கனவே உனக்கு செய்து விட்டேன். இதை நீங்கள் அறியீர்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்தை I have refreshed. வறண்டு போய் வந்திருந்தாங்க, விடாய்த்து போய் வந்திருந்தாங்க, காய்ந்து போய் வந்திருந்தாங்க. ஆண்டு சொல்றாரு, காட்டு மிருகங்கள் கூட வலு சர்ப்பங்களும்
கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். அதெல்லாம் கனம் பண்ண மனுஷன் என்ன கனம் பண்ண மாட்டான்னு சொல்றாரு. ஆமென். என் ஜனத்துக்காக தான் செஞ்சேன், கோட்டான் குஞ்சுகளுக்காக செய்யல, வலு சர்பத்திற்காக செய்யவில்லை, காட்டு மிருகங்களுக்காக செய்யவில்லை. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்திற்காக அவாந்தர வேளையில் நான் ஆறுகளை நான் உண்டு பண்ணினேன். நான் தெரிந்து கொண்டேன். என்ன ஓனர்ஷிப் பாருங்க. எனக்கு சொந்தமானவர்கள், நான் உருவாக்கினவர்கள், என் பெயரை உடையவர்கள், என் சாயலை உடையவர்கள், என் ரூபத்தை உடையவர்கள், என் கனத்தை உடையவர்கள், என் மகிமையை உடையவர்கள். தூதர்களை போல அவரை போல சிருஷ்டிக்கலையாங்க, ஆனா நம்மளை அவரை போல உருவாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆவியானவரும் இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் சொன்னாங்க, நாம் மனுஷனை நம்முடைய சாயலிலே, நம்முடைய ரூபத்திலே, நம்முடைய பெயரிலே, நம்முடைய குணாதிசயத்திலே உருவாக்குவோமாக. அதனால இந்த மனுஷனுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. glory to God, glory to God. ஆமென். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படி சொந்தம் கொண்டாரு? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உலகம் வேண்டான்னு தள்ளி விடுது, ஆனா ஆண்டவர் வேணும்னு சொல்லி சொந்தம் கொண்டாடுறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் இயேசுவுக்கு சொந்தக்காரர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் இயேசுவுக்கு சொந்தக்காரர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் மனுஷனுக்கு சொந்தக்காரனா இல்லைனா பரவாயில்லை. நான் தேவாதி தேவன், என் சிருஷ்டிகருக்கும் அண்ட சராசரங்களுக்கும் தேவனாய் இருக்கிறவர், என்னுடைய எஜமானனாய் இருக்கிறவருக்கு நான் சொந்தமானவன். ஆமென். அவர் என் பங்காளி, அவருக்கு நான் பங்காளி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு மாமா, மச்சான், பங்காளி, உறவு, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி எல்லாமே ஏசப்பா தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்தை I will refresh my people. ஒரு புத்துணர்ச்சி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த வெயில்ல அப்படியே பைக்ல போகும்போது யாராவது ஒருத்தர் அப்படியே ஐஸ் கட்டியை போட்டு நல்ல ஒரு பக்கெட் ஃபுல்லா மோரை ஊத்தி அதை அப்படியே எடுத்து டர்ரு டர்னு ஊத்துனா கார்ல இருக்கிறவங்க கூட இறங்கியத எம்மா ஒரு கிளாஸ் என்ன கூட மோருக்கு நிக்கிறாங்க லைன்ல. அந்த மோரை குடிச்ச உடனே அப்படியே ஒரு ரிஃப்ரெஷிங் ஃபீல் இல்ல, ஒரு புத்துணர்ச்சி. ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனத்தினுடைய தாகத்தை தீர்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள அவங்க ஆத்மாவில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஒரு புத்துணர்ச்சியோட எழுந்து போக போறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ரொம்ப வெயில்ல ஏற்கனவே சரீரம் ஒட்டுங்கி போய் காய்ந்து போய் வறண்டு போய் வந்திருக்கிறது, ஆத்மாவும் அதோடு சேர்ந்து ஒட்டிக்கொண்டு ரொம்ப காய்ந்து போய் வந்திருக்கிறது, வறட்சியா இருந்திருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்க ஆத்மாவை ஆண்டவர் சம்பூர்ணமாய் திருப்தியாக்கி கர்த்தர் அனுப்ப போகிறார். இந்த மாதம் முழுவதுமா கர்த்தர் உங்களை சம்பூர்ணமா நடத்த போறார். இந்த மாதம் முழுவதுமா கர்த்தர் ஆறுகளை உண்டு பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க பொருளாதாரம் கர்த்தர் சந்திப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் செத்தது உங்களுக்காக சாவலைங்க, அவருக்காக செத்தார். ஏன் தெரியுமா? இவர் என்னடா புதிய உபதேசத்தை சொல்றாரு? எனக்காக அல்லவோ தேவன் மரித்தார், எனக்காக அல்லவோ தேவன் உயிரோடு எழுந்தார். இதெல்லாம் நாங்க போன வாரம் கொண்டாடணும். ஆண்டவர் உங்களுக்காக சாகல. ஏன் தெரியுமாங்க? ஆண்டவர் அவருக்காக செத்தார். ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியுமா? ஏன்னா ஆண்டவர் உங்களை எப்படி உருவாக்கி இருக்கிறார்னா, அவரை போலவே உங்களை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய நாமத்தை உங்களுக்கு தரித்திருக்கிறார். அவரை காப்பாற்றணும், அவர் பேரை காப்பாற்றணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். என்னங்க ரொம்ப கம்மியா சொல்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவர் உண்டாக்கின பொருள் நீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் உண்டாக்கின பொருள் சரியா இல்லைன்னா யாருக்கு பிரச்சனை? பொருளை உண்டாக்கினவருக்கு பிரச்சனை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆழமான சத்தியத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அவர் உங்களை தமது சாயலால் தேவ தூதர்களோடு உருவாக்கல. மீகாவேல் அவரை போல அல்ல, காப்ரியேலும் அவரை போல அல்ல. Michael and Gabriel are not like him. அவரை போலயே இருக்கிற ஒருவர் யாருன்னா நம்ம தாங்க, மனுஷன் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
அவர் பேர் உங்க மேல இருக்குது. அதனால உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்தா அவருக்கு கெட்டது நடந்துடும். உங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்ததுன்னா அவர் பேருக்கு நல்லது இல்லைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் பேருக்கு நல்லது இல்லை. அதனாலதான் வாந்தர வெளியில் அவர் ஆறுகளை உண்டு பண்ணுகிறவர், தம்முடைய ஜனத்தை தாகத்தை தீர்க்கிறவர். உன் சத்துருக்களை திரியை போல அணைத்து போடுகிறவர் என் ஆண்டவர். Because you are made by him. அவர் உங்களை உண்டாக்குறார், அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறாருங்க. அதனால பொருள் கெட்டு போயிடுச்சுன்னா கம்பெனி பேரு கெட்டு போயிடும். ஆமென். எந்த போன் வாங்கினாலும் எந்த டிவி வாங்கினாலும் எல்லாத்துக்கும் ஒரு வாரண்டி வச்சிருப்பாங்க. என்ன வச்சிருப்பாங்க? ஒரு வாரண்டி, அப்புறம் ஒரு கேரண்டி. சில பாதிப்புகள் வந்தா அப்படியே எடுத்துக்கிட்டு புதுசா கொடுத்துருவான். சில பிரச்சனைகள் வந்தா அவனே அந்த பொருளை எடுத்து அவனுடைய செலவிலேயே அதை சரி செய்து உங்க கையில திரும்ப கொடுத்துருவான். ஏன்னா பொருள் மேல இருக்கிற பேர் யாருது? உண்டாக்கினவர் பேர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரவணா பவன்ல சாப்பாடு சரியில்லை, யாருக்கு போயிடும் பிரச்சனை? ஓனருக்கு போயிடும் பிரச்சனை. அடையார் ஆனந்த பவன்ல சாப்பாடு சரியில்லைன்னா யாரை திட்டுவீங்க? அடையார் ஆனந்த பவன் நிர்வாகத்தை திட்ட மாட்டீங்க, ஓனர் திட்டுவீங்க. தமிழ்நாட்டில் சரியா ரோடு போடலன்னா யாரை திட்டுவீங்க? முதலமைச்சரே திட்டுவோம் நம்ம. அப்ப தமிழ்நாட்டில் சரியில்லைன்னா சூழ்நிலை யாருக்கு பிரச்சனை? முதலமைச்சருக்கு பிரச்சனை. அப்ப நீங்க பிரச்சனைனா உங்களுக்கு ஒரு பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை? அப்போ ஆண்டவருக்கு பிரச்சனைங்க. அவர் பேரை காப்பாத்தினாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதனாலதான் நீங்க ரொம்ப விசேஷித்தவர்கள். அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபமாகவும் நீங்கள் உண்டாக்கப்பட்டீர்கள். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் எதை செய்தாலும் ஒரு பிரம்மாண்டமா தான் செய்வாருங்க. ஆமென். லாசரு செத்து போயிட்டான். பரவாயில்ல, ஓகே இருக்கட்டும், இன்னும் ஒரு நாள் ஊழியம் செய்வோம். லாசரு செத்து ஒரு நாள் ஆச்சு, பரவாயில்ல இருக்கட்டும், இன்னும் ஒரு 2 நாள் ஊழியம் செய்வோம். வந்த வேலை கெட்டு போக கூடாது. ஆமென். லாசரு செத்து போயிட்டான். ஆண்டவரே 3 நாள் ஆச்சு, மரியாளும் மார்த்தாலும் அழுது கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் நேசிக்கிற குடும்பம் அழுது கொண்டிருக்கிறது, பரவாயில்ல இருக்கட்டும். ஆண்டவரே லாசரு செத்து 4 நாள் ஆனது. 4 நாள் ஆனதா? இப்போ எல்லாருக்கும் நம்பிக்கை போயிருக்குமே. போகட்டும் போகட்டும், பரவாயில்லை, பொறுமையோடு போகலாம். 4ஆவது நாள் என்ட்ரி கொடுக்கிறார் ஆண்டவர் உள்ள. ஆண்டவரே நீங்கள் மாத்திரம் இருந்திருந்தால் என் சகோதரன் பிழைத்திருப்பான். இப்ப மாத்திரம் என்ன கெட்டு போச்சு? எங்க ஆண்டவர் எதுவும் பண்ணாலும் கொஞ்சம் பிரம்மாண்டமா பண்ணுவார். அவருக்கு இருக்கிற ஒரு நல்ல பழக்கம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். செத்து போன லாசரை கூட நான் எழுப்பி கொண்டாடுவேன்டா. எங்க வச்சிருக்கிறீங்க? காட்டுங்க அவனை. இல்ல ஆண்டவரே கடைசி நாளிலே அவன் உயிரோடு எழும்புவான். இந்த மாதிரி சத்தியத்துல எத்தனை பேர் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க தெரியுமா? கடைசி நாளிலே ஆண்டவர் எனக்கு செய்வார், கடைசி நாளிலே அதை பண்ணுவார், அப்புறம் எனக்கு நடக்கும். ஆண்டு சொல்றார், இப்பமே செஞ்சு நிற்கிறேன், அது உனக்கு தெரியலையா? அது தோன்றவில்லையா உனக்கு? அது உன் எண்ணத்தில் வரவில்லையா? ஏற்கனவே செய்ய ஆரம்பிச்சிட்ட. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க எதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இங்க வந்தீங்களோ அதை ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார், செய்து முடித்தார். ஆமென். நீ எதற்காக மனசுல ஆண்டோட நன்மை வந்திருக்கிறீங்களோ கர்த்தர் அதை செய்து முடிப்பார். என் ஜனத்தின் தாகத்தை, தம்முடைய ஜனத்தின் தாகத்தை தீர்க்கிறவர் என்னுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்க தாகம் தீர்ந்ததுன்னா அவருக்கு தாகம் தீர்ந்ததுங்க. அதனாலதான் தாகம்னு சொன்னாரு சிலுவையில. ஆமென். உங்க தாகம் தீர வேண்டும் என்று அவர் தாகமானார். உங்கள் தரித்திரம் நீங்க வேண்டும் என்று அவர் தரித்திரனானார். நீங்கள் ஐஸ்வர்யவான்களாகும்படியாக, நீங்கள் பலவான்களாகும்படியாக அவர் பலவீனப்பட்டார். ஏன்னா அவர் பேர் ஓ மேல இருக்குதுமா. ஆமென், ஆமென். பொருளுக்கு பிரச்சனை வந்தா கம்பெனிக்கு பிரச்சனை. அதனால பொருளை பார்சல் போட்டு அனுப்புங்க, அமேசான்ல அனுப்புங்க. திரும்பி நாங்கள் அப்படியே எடுத்துக்கொண்டு புது பொருளை உங்களுக்கு கொடுப்போம். கொடுத்தாங்களா இல்லையா? கொடுத்தாங்களா இல்லையா? வருதுங்க புது பொருள். நான் பார்த்துருக்கேன் கண்ணால.
நம்மளே வாங்கி கீழே போட்டு உடைச்சிட்டா கூட போதே டேமேஜ் ஆக வந்ததுன்னு ஒரு பொய்யை சொல்லி அமுச்சு விட்டா கூட அவன் பேர் கெட்டு போயிடும் பாருங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி உடைச்சி வச்சிருக்கிறோம். அவர் கொடுத்த வாழ்க்கையை நிறைய பேர் உடைச்சி காயப்படுத்தி துன்புறுத்தி அதை ரொம்ப கேவலப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, அனுப்பிச்சு விடு, திரும்பவும் வேற பொருள் அனுப்புற. ஏன்னா பிரச்சனை உனக்கு இல்ல, கம்பெனிக்கு பிரச்சனையா, ஆண்டவருக்கு பிரச்சனையா? என்னாம தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் தலைகளை தாழ்த்தி என்னிடத்தில் அவர்கள் திரும்பும் பொழுது நான் அவர்களுக்கு சேமத்தை வர பண்ணுவேன், அவர்களுடைய தேசத்தை நான் சுகமாக்குவேன், அவங்க குடும்பத்தை சுகமாக்குவேன், அவங்க உறவுகளை சுகமாக்குவேன். I will heal, I will heal, I will heal because I have my name. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் தாவீது சொல்றார், என்னை நீதியின் பாதையில் நட. Not because of who you are, but because of who he is. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் என்பதனால அல்ல, நீங்கள் எவ்வளவு நீதிமான்களாக இருந்தாலும் ஆண்டவர் செய்ய மாட்டார். அவர் நாமத்தின் நிமித்தமாக உன்னை நீதியின் பாதையில, for his name's sake. பார்வோனுக்கு சொல்லு யார் ராஜான்னு. மோசே, அவனை தூக்கி போட்டு கும்மு கும்முன்னு குத்துவேன். அவனுக்கு தெரியும் அவன் ராஜான்னு சொல்லிட்டு இருக்கானா. ஒரு நாளைக்கு யார் உண்மையான ராஜான்னு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பார்வோனுக்கு போய் சொல்லுங்கள். சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். பார்வோனுக்கு போய் சொல்லுங்கள். நல்லா தெரியும், வாய் திறந்து சொல்லுங்க. தேவங்க வாய் சொல்ல மாட்டேங்குது. பார்வோனுக்கு போய் சொல்லுங்கள் யார் ராஜாவென்று சீக்கிரத்தில் தெரிய வரும். ஆமென், ஆமென். பார்வோனுக்கு போய் சொல்லுங்கள், ஹalleluya, சீக்கிரத்தில் யார் ராஜாவென்று தெரிய வரும். ராஜா வருவார். ஆமென். தீயை அணைக்கிறது போல, ஆமென், ஆண்டவர் அணைச்சிட்டு போயிட்டே இருப்பார். ஹalleluya. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஹalleluya, ஹalleluya. எனக்கு முன்பதாக நீ சமபூமியாவாய். ஹalleluya. பள்ளங்கள் எல்லாம் கரைந்து போகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பர்வதங்கள் கரைந்து போகும். ஹalleluya. பர்வதங்கள் கரைந்து போகும் இயேசுவின் நாமத்தினால. செருபாபேலே, ஹalleluya, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆகும். அவர் சொல் ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அவர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தரும் சிருஷ்டியின் தேவனுமாக இருக்கிறார். He is the Lord of hosts. Hallelujah, hallelujah, hallelujah. நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒரு புதிய பாதையை உண்டு பண்ணுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். Hallelujah. Submit to the process. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இந்த சிந்தை இருந்தாதாங்க வெற்றி பெற முடியும். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவருடைய பிளான் பார்த்தீங்களா? ஆண்டவருடைய சப்மிஷன் பிளான், கீழ்ப்படுதலின் பாதை, சமர்ப்பிப்புதலின் பாதை. எப்படி ஆண்டவர் சரண்டர் பண்றார் பாருங்க, எப்படி ஆண்டவர் ஒபீடியன்ட்டா இருக்கிறார் பாருங்க. கீழே போனாதான் மேலே வர முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கீழே போகாம மேலே யாராலும் வர முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், கீழே போனாதான் மேலே வர முடியும். ஆமென். எடுத்த உடனே மேலே போக முடியாது. ஆமென். கீழே போனாதான் மேலே போக முடியும். அதனால இயேசு பார்த்தாரு, நான் கீழே வரேன்டா, நான் கீழே வரேன். எப்படி வரேன்? கொள்ளையாடின பொருளா எண்ணாமல். ஆமென். நமக்கு அங்கதான பிரச்சனை. என் அந்தஸ்துக்கும் என் மானத்திற்கும் என் மரியாதைக்கும் இப்படி ஒரு கலகம் வந்ததே, இதை ஆண்டவர் அனுமதித்தது எப்படி? இயேசுவே கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்ன பண்ணாரா? தம்மை தாமே தாழ்த்தினார். தாழ்மை கிடையாது நமக்கு. என்ன இல்லை? தாழ்மை இல்லைங்க. ஆண்டவர் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தம்மை தாழ்த்தினார். இரண்டாவது ஸ்டெப் மரண பரியந்தமும் என்ன பண்ணாரா? கீழ்ப்படிந்தார். அதாவது மரணத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். மூன்றாவது ஸ்டெப் பாருங்க, சரண்டர் பண்றார். முதல்ல ஒபீடியன்ஸ், இரண்டாவது சரணடைகிறார். ஃபர்ஸ்ட் இஸ் கீழ்ப்படிதல், இரண்டாவது சமர்ப்பணம்,
நிறைய பேர் கீழ்ப்படிவாங்க, சமர்ப்பிக்க மாட்டோம். நிறைய பேர், நல்லா கவனிங்க, நிறைய பேர் கீழ்ப்படிவீங்க. இன்னைக்கு நம்ம ஆலயத்திற்கு வந்தது கீழ்ப்படிதல். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஆமேன். காணிக்க போடுறது சமர்ப்பணம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாலிபன் வந்து இயேசுவை பார்த்து கேட்டானா, போதகரே, நான் உம்மை பின்பற்றி வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டானா. அப்ப இயேசு அவனிடத்தை சொன்னாரா, எப்பா, பிரமாணங்களை எல்லாம் நீ கை கொண்டாயா? நீ கீழ்ப்படிந்தாயா? கொலை செய்யாதே என்று எழுதி இருக்கிறதே, நீ கொலை செய்திருக்கிறாயா? இல்ல ஆண்டவரே, அவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் என்ன பண்றேன், நான் கடைபிடித்து வருகிறேன் ஆண்டவரே. அப்படியா? அடுத்தது நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கட்டும். கேட்கிறாரு ஆண்டவர். அடுத்த கேள்வி கேட்கிறாரு. என்ன தெரியுமா கேட்கிறாரு அடுத்தது ஆண்டவரே? அவனை பார்த்து கேட்கிறாரு, எப்பா, உன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா அப்படின்னு சொன்னாராம். அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனா இருந்தபடினால அவன் என்ன பண்ணானா, ரொம்ப துக்கப்பட்டு மனவேதனையோட திரும்பி போயிட்டானா. obedience, surrender. முதல் ஆண்டவர் கேட்கிறாரு கீழ்ப்படிதல். ஆண்டவரே, நான் கீழ்ப்படிந்த ஆண்டவரே, எல்லாம் I obeyed, எல்லாத்தையும் கீழ்ப்படிஞ்சிருக்கிற ஆண்டவரே. ஓகே, அடுத்தது சொல்றேன்ப்பா, சரண்டர். சரண்டர், சமர்ப்பணம். இங்க தாங்க பிரச்சனை. இப்போ ஒருவேளை ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கிறார் ஏற்கனவே, திடீர்னு வந்து உங்க காதுல சொல்லி, ஆண்டவர்ப்பா சொத்தெல்லாம் எழுதி ஆண்டவருக்காக கொடுத்துருப்பா, ஆண்டவர் இப்பொழுதுதானே ஆண்டவர் இடம் வாங்கினேன், இப்பொழுதுதானே வீடா, அதுக்குள்ளவா, இன்னும் வீடே கட்டல ஆண்டவர், இன்னும் டியூவே கட்டி முடிக்கல ஆண்டவரே, அதற்குள்ளவாகவா. மனசுல வருமா இல்லையாங்க? உண்மையா வருமா இல்லையாங்க? உண்மையா நமக்கு அந்த எண்ணம் வருமா? எப்படி ஆண்டவரே? எத்தனை பேர் கொடுத்துட்டு எழுந்து போவோம், என்னை உட்பட. சமர்ப்பணம், அதாவது மரணத்திற்கு தம்மை ஒப்பு கொடுத்தாராம். அதாவது மரண பரியந்தமும், சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். லெவல்ஸ் பாருங்க, எந்த லெவல்ல நெருக்கடி, எந்த லெவல்ல பிரச்சனை, எந்த அளவுல ட்ராமா, எந்த அளவுல மன அதிர்வு. ஆக்சிடென்ட்ல சில நேரத்தில் பயங்கரமான ஆக்சிடென்ட்ல சிக்கினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நேரத்தில் ஆக்சிடென்ட்லாம் ஆகி அந்த ஹாஸ்பிட்டலில் ஐசியூலாம் இருந்து வெளியில் எழுந்து ஒரு மாதிரி ஒரு மன அதிர்ச்சியில் இருக்கும். ட்ராமான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ட்ராமா கேர்ன்னுவாங்க. பெரிய பெரிய ஜிஹெச்லாம் போனீங்கன்னா அப்படி போட்டிருப்பாங்க, ட்ராமான்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா மன அதிர்வு வந்து பயந்து போய் அப்படியே திகைத்து போய் பேய் அறைந்தது போலன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அப்படியே அவங்க ஒரு அதிர்ச்சிக்குள்ள இருப்பாங்க. இட்ஸ் ட்ராமா. நிறைய பேர் அந்த மாதிரி ஒரு மன அதிர்வுக்குள்ள, மன சோர்வுக்குள்ள, விருப்பங்கள் நிறைவேறாமல், ஆசைகள் நிறைவேறாமல், நெருக்கத்தில், அதற்கு எதிர்மாறாக நடந்து நெருக்கத்தில் இருக்கிறது போல. இயேசுவுக்கும் அப்படிதாங்க இருந்தது. நெருக்கத்தில் தான் இயேசு இருந்தார். பயங்கரமான நெருக்கம், பயங்கரமான மனவேதனை. இன்ஃபேக்ட் சிலுவையிலிருந்து சொல்றாரு, ஏன் என்னை கைவிட்டீர் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். A moment of separation. தேவன் பிரிந்தது போல ஒரு தருணம், ஒரு உணர்வு, ஒரு சூழ்நிலை, பயம். What is going on? என்ன நடக்குது ஆண்டவரே? என்ன மாலையில என்ன நடக்குது? What am I supposed to do? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இயேசு தம்மை ஒப்பு கொடுக்கிறார். என்ன செய்யறது? My people are destroyed. என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார். என் ஜனங்கள் மாயமாகிறார்கள். என் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையற்றவர்களாய் மரித்து போகிறார்கள். நம்பிக்கையில்லாம இருக்கிறாங்கப்பா. இந்த பாவத்திலிருந்து, இந்த ஜென்ம ரோகத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து நான் மீட்க வேண்டும் என்றால் இந்த நெருக்கம் எனக்கு வேணாம் ஆண்டவரே. நான் கீழ்ப்படுகிறேன். I obey and I surrender. நான் கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, நான் என்னை சமர்ப்பிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை
உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து, இங்க பாருங்க, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தார். அதனால வேதம் சொல்லுகிறது, ஆகவே அவரை எல்லா நாமங்களை பார்க்கிலும் மேலான நாமமாய் வானத்துள்ளோர் பூதலத்தில் உள்ளோர் எல்லாம் அவருடைய நாமத்தை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் அவர் என்ன பண்ணாரா? உயர்த்தினார். கீழே போனாதான் மேல வர முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சரண்டர். ஆண்டவரே என்ன பண்றதுன்னு தெரியல, என்னை சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே, என்னை சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய தாசனை ஆத்துமாவை நீர் அழிவை காண ஒட்டீர் ஆண்டவரே. தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம். தாவீது சொல்றாங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கின் நடந்தாலும் பொல்லாப்புக்கு. இந்த தீர்க்க தரிசனம் நம்ம குறித்து இல்லைங்க, இந்த தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. இந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு நிறைவேற்றுறார். not one prophecy. ஒரு தீர்க்க தரிசனம் கூட அவரை குறித்ததான தீர்க்க தரிசனம் நிறைவேற்றாம இயேசு போவே இல்லைங்க. எல்லா தீர்க்க தரிசனம் இயேசு நிறைவேற்றினார். அவரை குறித்து இருக்கிற ஏறத்தாழ 333 தீர்க்க தரிசனங்களையும் இந்த சங்கீதத்தில் வாசிக்கிற 16:10 வாசித்ததும் சங்கீதம் 23 வாசித்ததும் மரண இருளின் பள்ளத்தாக்கு. இதுதாங்க மரண இருளின் பள்ளத்தாக்கு. அவருடைய ஆத்மா போச்சுங்க பள்ளத்தாக்குல, மரண பள்ளத்தாக்குல, தாழ்விடங்களில, பூமியின் தாழ்விடங்களில. ஆனா இயேசு சொல்றாரு, நான் உங்களை நம்பி இருக்கிறவங்க கண்ணை மூடிக்கிட்டு நீங்க சொன்னதை நான் செய்யறேன் ஆண்டவரே. ஏன்னா தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பிரேத குழியில் இருக்கிறவர்களும் அவருடைய சத்தத்தை கேட்பார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது, பிரேத குழியில் இருக்கிறவர்களும் அவர் சத்தத்தை. இது என்ன பெரிய ஆச்சரியம்! இதை விட பெரிய ஆச்சரியமான காரியத்தை செய்வேன். ஒரு சூழ்நிலை எங்க இருக்குது? ஒருவேளை குழியில் இருக்கிறது போல இருக்கிறதா? ஏற்கனவே சிலர் பிரேதமாய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ பிரேதமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ பொணமா இருந்தாலும் பரவாயில்ல, என் சத்தம் உனக்கு கேட்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ குழியில இருந்தாலும் என் சத்தம் உனக்கு கேட்கும். இது என்ன பிரமாண்டம்! இதை விட பெரிய காரியங்கள்லாம் செய்வேன்னு சொல்றாரு ஆண்டவர் உங்க வாழ்க்கையில. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்க சத்தம் எனக்கு கேட்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆமென். என் சூழ்நிலையை பார்த்து பேசுங்க ஆண்டவரே. இயேசு அதை தான் செய்றாரு. முதலாவது கீழே கல்லறைக்குள்ள தாழ்விடங்கள, பூமியின் தாழ்விடங்களிலே மேல ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறாருங்க இயேசு. முதல்ல என்ன தெரியுமா சொல்றாரு? எல்லாம் முடிந்ததுன்னு சொல்றாரு. இட் இஸ் ஃபினிஷ்ட்னு சொல்றாரு. எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பிறகு அதுக்கு அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சரண்டர். எல்லாம் முடிந்தது பூமிக்கு மேலங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பொழுது பூமி மேல செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் இயேசு செஞ்சு முடிச்சிட்டு சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. இப்போ சொல்றாரு, ஆண்டவரே என் ஆவியை உம்மிடத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா இதுக்கு பிறகு நான் பூமிக்கு கீழே போய் சில விஷயங்களை செய்யணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மேலே ஏறினவர் கீழேயும் இறங்கினார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். மேலே ஏறினவர் பூமியின் தாழ்விடங்களிலும் இறங்கினார் என்பதை வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். ஆமென். கீழே போனாதான் மேலே போக முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்களேன். கீழே போனாதான் மேலே போக முடியும். கீழே போனாதான் மேலே போக முடியும். இயேசு கீழே போனார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மேலே எல்லாத்தையும் வேலை முடிச்சுட்டு கீழே போய் ஒன்று சொன்னாரு தெரியுமா? முதல்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு, முதல்ல ஒரு அறிக்கை பண்ணாருங்க. மரணமே உன் கூரைங்க, பாதாளமே. இத மேலே இருந்து சொல்லலங்க, என் ஆண்டவர் பூமி கீழே இருந்து சொன்னாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மரணமே
உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர், மரணத்தின் பலன் பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Praise be to God. Hallelujah. பூமி கீழே போய் எங்க ஆண்டவர் சொன்னாருங்க, இது தீர்க்க தரிசனம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஓசியா தீர்க்கதரிசி சொல்கிறான், வாதையே மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன்னுடைய சாபங்கள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? இந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு பூமிக்கு அடியில சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதை தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துல பவுல் சுட்டி காட்டுகிறார். ஆமென். முதல்ல அறிக்கை செய்றாருங்க இயேசு. ஆமென். ராமே சொல்லுங்களேன். ஹalleluya. ஹalleluya. சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்க, மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இரண்டாவது அதை விட ஒரு பெரிய வேலை செய்றாரு. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் குறிய திறவு கோல்களை உடையவராய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் அமெரிக்காவில் சொன்னா நல்லா எழுந்து கை தட்டுவாங்க வசனத்தை கேட்டு. அப்படியே செத்து போன பாம்பு மாதிரி வலு சர்ப்ப மாதிரி இருக்கிறீங்க. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நல்லா வாயை திறந்து ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். மரணத்திற்கும் ஆமென் பாதாளத்திற்குரிய திறவு கோல்களை உடையவராய் இருக்கிறேன். பிசாசு தாங்க நியாயமான அதிபதி. நீங்க எல்லாம் சாவ வேண்டியவங்க தான். நீங்க எல்லாம் பாதாளத்துக்கு போக வேண்டியவன் தான். நீங்க பண்ண பாவம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. ஆமென். பண்ண பாவம், பண்ணுகிற பாவம், பண்ண போகிற பாவம், ஐயோ அளவிட முடியாது, அளவிட முடியாது, அளவிட முடியாது. ஆமாங்க. நீங்க நிறைய பேர் நினைக்கிறீங்க, பிறந்த காலத்துல தான் ரொம்ப பாவம் பண்ணிட்டேன், இப்பெல்லாம் குறைவா தான் பாவம் பண்ற. ஐயோ இயேசுவே, கவலைப்படாதீங்க. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் குறிய ஆமென் ஆமென். ஏ பிசாசே சொல்லுங்க, ஏ பிசாசே நீ ஒன்னும் பண்ண முடியாதுடா. இப்போ இந்த வீட்டுக்கு ஓனர் இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன்கிட்ட இருந்து சாவியை தலை மேல அடிச்சு உன் தலையை நசுக்கி பாதாளத்திலேயே உன்னை போட்டு செஞ்சுட்டு சாவியை உன்கிட்ட இருந்து தூக்கி உன்னதத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் சொல்றாரு யோவான் கிட்ட, வானத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சொல்லுகிறார், மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் குறிய திறவு கோல்களை உடையவராய் நான் இருக்கிறேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த சத்தியத்தை நீங்க நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னா பயப்படவே மாட்டீங்க. ஆமென். எது வந்தாலும் ஒன்னும் பயப்படவே மாட்டீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்போ வேணாலும் ரெடியா இருப்பீங்க. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ஹalleluya. மரணமே உன்னுமேல என்ன ஒன்னும் பண்ண முடியாது. இனிமேல ஒன்ன என்னால பிடுங்கவே முடியாதுயா. உன்னை பிடுங்கி தள்ளிட்டாரு ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். glory to God. நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு 30 செகண்ட் ஆண்டவர் நல்லா ஸ்தோத்திரீங்களே. உங்களுக்கு சும்மா கொஞ்ச நஞ்ச வேலையை ஆண்டவர் செய்யலங்க. அவர் பாதாளத்திற்கு இறங்கி, ஹalleluya, அவர் பாதாளத்திற்கு இறங்கி பாதாளத்தின் அதிகாரத்திலிருந்து அந்த வல்லமையிலிருந்து உங்களை அவர் மீட்டெடுத்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருக்கு உங்கள் உயிர் நாள், உங்கள் வாழ்நாள் போதாதே. இயேசுவே நன்றி தகப்பனே. ஹalleluya. மூன்றாவது ஒன்று செஞ்சாருங்க. சிறையாக்கினவர்களை சிறையாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நரகத்தை சூறையாடினாராம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிறையாக்கினவர்களை ஆண்டவர் சிறையாக்கி வெளியில தூக்கிட்டு வந்தாருங்க. ஆமென். ஹalleluya. நரகத்தை சூறாடுகிறவன் நான் என்று சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. ஆமென். ஹalleluya. ஏன் சொல்ல மாட்டீங்க தெரியுமா? ஏன்னா நரகத்தை வளர்க்கிறவர்களே நாங்கள் தான். நரகத்திற்கு ஊழியம் செய்கிறவர்களே நாங்கள் தான். எவ்வளவு பிரியப்படுகிறான் சாத்தான் எங்களை பார்த்தா. ஆலயத்திற்கு போவதில்லை, விதிமுறைகளை கைப்பற்றுவதில்லை, தேவனை தொழுது கொள்வதில்லை, வாசிப்பதில்லை, தினமும் வேதம் வாசிப்பதில்லை, தினமும் ஜெபிப்பதில்லை. ஜாலியாக இருக்கிறோம். நாங்களும் நரகமும் சந்தோஷமா இருக்கு. ஆனால் தான் வாய் வரல. ஆமென். நானும் ஒரு காலத்தை நரகத்தை வளர்த்துட்டு தாங்க இருந்தேன். ஆமென். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, ஹalleluya, அதே நரகத்துக்குள்ள போய்
சூறையாடவும் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். இப்போ நான் நரகத்தை சூறையாடிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பரலோகத்தை நிரப்பிக்கிட்டு இருக்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நான் நரகத்தை சூறையாடுகிறவன். சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல எப்படி சொன்னா சொல்லுங்க. நான் பரலோகத்தை சூறையாடுகிறவன். எப்படி சொன்னீங்க பார்த்தீங்களா? நரகத்தை சூறையாடுகிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. கோட்பாடுகளை, பிரின்சிபல்ஸ், விதிமுறைகளை சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். ஹalleluya. இறங்கினவரே ஏறினார் என்பது உங்களுக்கு விளங்கவில்லையா? பவுல் சும்மா கேட்கலங்க. உனக்கு விளங்காது, அதனால நீ விளங்க மாட்ட. எனக்கு விளங்குதோ அன்னைக்கு நீ விளங்குவ. ஆமென். ஆமென். ஹalleluya. நல்ல கையை தட்டி ஒரு ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். முதல்ல அனௌன்ஸ்மெண்ட், ரெண்டாவது சாவி அவங்க கிட்ட இருந்து வாங்குறாரு, மூணாவது ஆண்டவர் அவனை சூறையாடுறாருங்க. சாவி கிடைச்ச பிறகு வீட சூறையாட வேண்டியது நம்முடைய வேலை. ஆமென். ஆமென். ஹalleluya. சூறையாடுங்க எரிகோவை. ஆமென். எரிகோவின் ராஜாவை உன்னிடத்தில் யோசுவா சொல்றாரு, ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு. எப்படி தெரியுமா ஒப்பு கொடுத்தாரு? யோசுவா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீ வலதுபுறமும் சாயாமல் இடதுபுறமும் சாயாமல் அவருடைய நியாயப்பிரமாணத்தை உன் வாரியிலே காத்துக்கொள், அப்பொழுது உன் வழிகள் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும், உனக்கு வாய்க்க செய்வேன். you will prosper. keep the laws. keep the laws. நல்லா கேளுங்க. நீங்க பணத்தை தேடி ஓடினா பணம் உங்களை விட்டு பறந்து ஓடும். தெரியுமா உங்களுக்கு? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 23:5. இல்லாமற் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன், அது கழுகை போல் சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணிக்கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். ஆமென். ஆமென். செல்வம் பின்னாடி ஓடாதீங்க, செல்வம் உங்க பின்னாடி வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜீவனுள்ள தாவீது சொல்லுகிறான், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உடன்படிக்கை பெட்டி கீத்தியானாகிய ஓபேத்-ஏதோம் வீட்டில் இருந்த 3 மாதம் அளவும் கர்த்தர் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்கு உடையவைகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். வாக்குத்தத்தப்படி உடன்படிக்கையை காத்துக்கோ. கர்த்தர் அற்புதம் செய்வாரே, கர்த்தர் செல்வத்தை கொண்டு வருவாரே. சாதா கார்ல போனா BMW கார் எப்படி தெரியுமா வாங்கணும்? சாதா காரை நல்ல ஊழியத்துக்கு கொண்டு போகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல ஊழியத்துக்கு அடிபட்டு உடஞ்சி வந்துச்சுன்னா ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு கொடுப்பாரு பாருங்க, BMW. ஒரு ஆமென். இதாங்க ரகசியம். நீங்க BMW பின்னாடி ஓடினீங்கன்னா அது ரக்க பறந்து வந்து கழுக போல அடிச்சிட்டு போயிடுமாங்க. காக்கா போல இல்ல, கழுகு போல போயிடுமா. நீ விதிமுறைகளை காத்துக்கொண்டா. ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. நீங்க காத்துட்டா என்னெல்லாம் நடக்குது. இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையிடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைந்து கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று. ஓ, நான் சேர்த்துக்கிட்டுமா? சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமாகிய, பாருங்க என்ன அழகா, என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்களை பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்கள் தேசத்திலே ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஓனர் ஆக்குவேன், உன்னை நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்களை இனி பிடுங்குவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர், தேவனாகிய கர்த்தர், பரிசுத்தரும் சிருஷ்டிகருமான கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். You follow the laws, the blessings will follow you. நியாய பிரமாணங்களை காத்துக்கொண்டால் ஆசீர்வாதம் உன்னை தொடரும். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவன் நீதியும் தேடு, அப்பொழுது எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். தேவ ராஜ்யத்தை தேடுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேவ ராஜ்யத்தை தேடி டீ கடை வச்சா கூட ஹalleluya பெரிய பிரான்சைஸ் ஓனரா மாறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. 5 வருஷத்துல உங்க கம்பெனி 300 கோடி கம்பெனியா மாறுங்க. மாறும். ஆமென். ஆமென். விதிமுறைகளை மீறினால் விதிமுறைகள் நம்மை மீறும். சொல்லட்டுமா எப்படின்னு?
புவியீர்ப்பு சக்திக்குன்னு ஒரு விதிமுறை இருக்குங்க. நான் 4வது மாடியிலேருந்து குதிப்பேன், ஒன்றுமாகாது, பறந்து வருவேன், கைகளை அடிப்பேன், பறப்பேன். குதிச்சுனா என்ன ஆகும்? கீழே விழுவேன். You break the law, the law will break you. விதிமுறைகளை நீ உடைத்தால் விதிமுறைகள் உன்னை உடைக்கும். நிறைய பேருக்கு லாவை பிடிக்காது. ஏன் சிக்னல் போட்டுருக்குது, ஏன் நிற்கிறோன்னு கேட்பான். நீ தாண்டிப்போ, ஒரு தடவை தாண்டுவேன், 2வது தடவை தாண்டும்போது குறுக்கால ஒருத்தன் வருவான், அப்போ விதிமுறை உன்னை உடைக்கும். You break the law will break you. It's designed. law வந்து நியாயப்பிரமாணம், விதிமுறை உங்களை காப்பதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருங்க. நீ அழுதுகிட்டே வந்து காணிக்கை கொடுக்கணும்னு ஆண்டவர் கொடுக்கல. அழுதுகிட்டே வந்து நீ ஆண்டவர் இடத்துல விதைக்கணும்னு ஆண்டவர் உனக்கு கட்டளையை கொடுக்கலங்க. ஆண்டவர் அதில் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அங்கே நான் என் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். ஒரு நாள் வரங்க, அன்னைக்கு என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு, அறுக்கிறவனை திராட்சைப்பழங்களை ஆலையிடுகிற விதைக்கிறவனை தொடர்ந்து பிடித்து, அந்த நாட்கள் ரொம்ப நாள் அது தாமதிக்காது. எவ்வளவு நாள் ஆமா அள்ளி தூவுகிற அந்த விதைக்கிறவன் அவன் அழுகையோடு போவானா, ஆனா திரும்பி வரும் பொழுது கம்பீரமாய் வருவான். கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரமாய் அறுப்பார்கள். You follow the laws. The law will protect you. எதுக்கு சிக்னல் போட்டுருக்காங்க தெரியுமா? உங்களை காக்கிறதுக்காக தான். போறதா இருந்தா போ, 5000 கூட ஃபைன் கொடுப்பேன், நான் போறேன். போ போ. ரெட் சிக்னல் நெத்திக்கு வந்துடும். ரெட் சிக்னல் வாயில் வழியா வந்து, காது வழியா, மூக்கு வழியா வந்து தரபூரா இருக்கும். It is to protect you. அதனால தான் ஆண்டவர் சில பிரமாணங்களை வச்சார். யோசுவா, இதெல்லாம் நீ காத்துக்கொள்ளுடா. ஆண்டு நீ அவன் உள்ள காத்துக்கிட்டு போகும்போதே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எகிப்தினுடைய எரிகோவின் ராஜாவை உன் கையில நான் எப்பயோ ஒப்பு கொடுத்துட்டான்னு சொல்றாரு. அந்த பிசினஸ் ஆண்டவர், அந்த கான்ட்ராக்ட, அந்த டீல, அந்த வியாபாரத்தை ஆண்டவர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு உங்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. சில நேரம் கார் எடுத்துட்டு போகும்போது திடீர்னு சரியா பெட்ரோல் ஊத்தலைன்னா கார் நிந்துரும். முதல்ல பயங்கரமா திட்டுவேன், நான் நாக்க கடிப்பேன், 2வது காரை பார்த்து பேசுவேன், சனியம் பிடிச்ச காரை சரியான நேரம் பார்த்து. 3வது அந்த காரை எட்டி உதைப்பேன், அந்த காரு டோரை டமால்னு மூடுவேன். பிரச்சனை கார்ல இல்லைங்க, பிரச்சனை என்கிட்ட. கார்ல பெட்ரோல் ஊற்றினா கார் பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம நிறைய பேர் கார்ல பெட்ரோல் ஊற்றல ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றி காரை ஓட்டினா ஓடாது குடும்பம். ஆமாங்க, கர்த்தர் சமூகத்தில் காலில் உட்காரலன்னா ஓடாது குடும்பம், விளங்காது. வார்த்தையை வாசிக்கலன்னா ஆசீர்வாதமா இருக்க முடியாது. நீங்க துன்மார்க்கமா செல்வத்தை சேர்க்கலாமே ஒழிய இந்த வேதத்தின்படி ஆசீர்வாதத்தை சேர்க்க முடியாதுங்க. ஆனா சின்ன வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்குள்ள சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம். கர்த்தர் அந்த நியாயப்பிரமாணங்களை காத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த லாஸ், நீங்க நேச்சுரல் லாஸ் ஆஃப் காட், இயற்கையான தேவ வார்த்தையினுடைய விதிமுறைகளை காத்துக்கொண்டா, இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமான். இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமான். சும்மா சொல்லுங்க, என் பைபிள் பொய் சொல்லல. அவன் இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பான். Oh, glory to God. That's why David loved. அதனால தாவீது வார்த்தையை ரொம்ப கிரிப்பா பிடிச்சிட்டாங்க. உபாகமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, 17ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர் கர்த்தர். Oh, glory to God. Reba shekedi yantura la bahadi yantura la ba. Hallelujah. நீ சம்பாதிக்கிறதுக்கான சாமர்த்தியத்தை, ஹalleluya, ஆமென். அவர் எனக்கு வேண்டாம், அவர் விதிமுறைகளை நான் கேட்க மாட்டேன்னா நியாயப்பிரமாணம் உன்னை உடைக்கும், விதி உன்னை உடைக்கும். லாஸ், புவியீர்ப்பு சக்தியே மீற முடியலங்க நம்மளால. ஏரோப்ளைன் வானத்தில் போகும்போது புயல் காற்று வந்துருச்சுன்னா புதுசா எதுவும் செய்யக்கூடாதான். இதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஃப்ளைட் இன்ஜினியர் இருக்கிறாருங்க, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? புதுசா எதாவது ட்ரை பண்ணி இன்ஜினை இன்னும் நல்லா ரேவ் பண்ணி வேகமா புயல் உள்ள போன்னு சொல்லியா.
பேசிக் ஃபண்டமெண்டல் பேசிக்குள்ள அடிப்படையா பிளைனை எப்படி இயக்கணுமோ அதுக்கு வந்துடணுமா. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை நம்ம நினைக்கிற மாதிரி ஓடலைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ விதியை மீறோன்னு அர்த்தங்க. அந்த விதியை கரெக்ட் பண்ணணும்னா திரும்பவும் பேசிக்கு வரணும், திரும்பவும் ஆரம்பத்துக்கு வரணும். முதல்ல அது திரும்பவும் ஆரம்பிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முதல்ல இருந்து சில நேரத்தில் திரும்பவும் ஆரம்பிக்கணும். ஆமென். அப்ப ஏரோப்ளேன் என்ன பண்ணுவாங்களாம், ஃபுல்லா அந்த நார்மல் பேசிக் கண்ட்ரோல்ல கொண்டாந்து வைப்பாங்களாம். அதுக்கு பிறகு புயல் காத்து என்ன பண்ணாலும் பண்ணட்டும், இதுதான் the best way to navigate. Come back to the fundamentals. ஆண்டவர் என்ன உங்களுக்கு சொல்லியிருக்காரு, இன்னும் உடன்படிக்கையை காக்கிற தேவன் பாருங்களேன். ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிப்பதற்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். சாமர்த்தியத்தை உன் சாமர்த்தியம் இல்லடா, உன் சாமர்த்தியம் இல்லை. என் பைபிள் சொல்லுது, nothing, not your talents, not your gifts, not your skills. நான் ஆண்டவர் பாருங்க, ஏங்க நான் அமெரிக்காவில் போய் பார்ப்பேன், கேட்டால் ஐடின்னு வாங்க. எப்படா இவன் இன்டர்வியூ பாஸ் பண்ணான்னு இருக்கான். அவனை பார்த்தா சிலர்லாம் சம்பந்தமே இல்லாதவெல்லாம் அமெரிக்காவில் இருப்பான். நம்ம போய் ஆயிரக்கணக்கில் எவ்வளோ படிச்சுட்டு எவ்வளோ ஃபைல் எடுத்துகிட்டு போய் நிற்கிறான், எவனையும் உள்ளே விட மாட்டான். இவெல்லாம் எப்படா இங்கே வந்தான்னு யோசிப்பான். உன் சாமர்த்தியானும் அல்ல, உன் பலனும் அல்ல, உடன்படிக்கையை காக்கிறவருங்க. சிலலாம் கர்த்தருடைய சபைகளில் தான் நான் சொல்கிறேன், நான் வெளியில் சொல்ல, மார்க்கெட்டில் மாலில் சொல்ல, சபையில் பார்ப்பேன். சில மலையாள சபைகள், சில தமிழ் சபைகள்லாம், அதுவும் மலையாள சபைக்கு போகும்போது இங்கிலீஷே பேச தெரியாதுங்க அவங்களுக்கு. எப்படா அவன் உள்ளே வந்தான்னு எவ்வளோ அட்டகாசமாக இங்கிலீஷ் அடித்து உதறேன். என்ன 3 தடவை வச்சு ரிஜெக்ட் பண்ணி விட்டான். உன் சாமர்த்தியம் அல்ல. ஆமென். உடன்படிக்கையை காக்கிறேன், நான் உன்னை கொண்டு போக வேண்டாம். ஆமென். ஆண்டவர் உயர்த்துவாருங்க நம்மள. ஆமென். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் ஹல்லேலூயா, ஓ ஷகதியா தூரலபா, நீ உண்மையா இருந்தபடினால கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பாருங்க. உண்மையில் சாதாரண ஆட்கள்லாம் உண்மையாங்க இருக்கிறவங்கலாம், ஒரு 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 பாரம்பரிய சபைக்கு போறவங்க கூட ஒழுங்கா அந்த விதிமுறைகளை பின்பற்றவங்களை பார்த்தா கூட ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. just following the laws, they are so blessed. இங்க இருந்து கேரளால இருந்து போய் ஒரு மால் வைக்கிற ஒரு பெரிய அதிபர் ஆகிறாருங்க. அதுவாக நான் அப்பொழுது உனக்கு இருப்பேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். Jesus name. Hallelujah. 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 Oh, thank you Jesus. We worship you Lord. Hallelujah. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் இன்பத்தில் துன்பம் நேர் இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் சொற்கேட்கும் செவியிலே, அப்பா அவங்க சத்தம் கேட்கட்டோப்பா. பரிகாரியே பரனுன்னை காக்க வல்லோ, பரத்திலிருந்தே ஜெயம் வரும், பரனுன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர், உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர், அப்பா பரிகாரியே, ஓ பரிகாரியே ஜீசஸ். ஓ மீட்பர் உண்டெனக்கு, ஓ ஹல்லேலூயா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு,
என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை சமீ யார் கைவிட்டாலோ எனது இயேசுவை அகல ஆழ உயரமாய் என்ன துன்பம் வந்தாலோ என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தால் அவர் என்னை நல்லா கைகளை உயர்த்தி காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. ஓ காக்கும் வல்ல மீட்பர் அப்பா இறங்குகையா என்றுமே காத்திடுவா என்றுமே. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அவர் உன்னை காப்பா. எவ்வளவு கஷ்டத்தின் வழியாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஆண்டுடைய சத்தம், பரத்திலிருந்து வரும் சத்தம் உங்கள் செவிகளுக்கு உண்டாகும். நீ எழும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு, நீ உயிரடை, நீ உயிரடை என்று சொல்லி தேவனுடைய சத்தம் உங்களை உயிர்ப்பிக்கும். சகல அதிகாரம் வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உள்ள தேவன். ஆண்டவர் ஒருவேளை பலவீனத்தோட வந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பலத்தோடு கூட இன்னைக்கு அனுப்புகிறார். நம்புங்க, விசுவாசிங்க. ஆண்டவரே என்னை பலப்படுத்தி அனுப்புவீங்கப்பா. நீங்க பரிகாரியா வருவீங்கப்பா. நீங்க சமாதான காரணராய் வருவீங்க. நீர் ஏலோஹீமாக இருக்கிறீங்க அப்பா. நீங்க ஜீவ அப்பமா இருக்கிறீங்க. நீங்க சமாதான காரணரா இருக்கிறீங்க. நீங்க தான் வழியாக இருக்கிறீங்க. நீங்க தான் வாசலாக இருக்கிறீங்க. நீங்க தான் ஜீவ தண்ணீரா இருக்கிறீங்க. நித்திய ஜீவன் நீங்க தான்ப்பா. ஓ என்னை விசுவாசிக்கிறேன், இதிலும் அதிகமான அற்புதங்களையும் அவருடைய கிரியைகளையும் காணும் நாட்கள் வரும். இதிலும் அதிகமான கிரியைகளை காண்பீர்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்க. ஆமென் அப்பா. உங்க பிள்ளைங்க விசுவாசத்தோடு இன்றைக்கு கடந்து போகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள கொழுந்து விட்டு எரியட்டும் அப்பா. உம்முடைய வார்த்தைகள் கொழுந்து விட்டு எரியட்டும். ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புத்துணர்ச்சியை, ஒரு சமாதானத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சுகத்தை, ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் கேட்டால் அற்புதங்கள் நடக்கும். இயேசு என்று சொல்லுங்களேன். இயேசுன்னு சொல்லுங்க எல்லாருமா. இயேசுவே, 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 தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். கர்த்தர் உங்களுக்காக இறங்கி அற்புதங்களை செய்வார். சேனைகளின் கர்த்தர் உங்கள் சிருஷ்டிகரும் பரிசுத்தரும் உங்களை உண்டாக்கினவர் உங்கள் ராஜாவுமாக இருக்கிறவர் இதை சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்து முடிக்கும். Thank you Father. ஒவ்வொருவரையும் அன்பின் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. புதிய மாதத்துக்குள்ளாய் கிருபையாக கொண்டு வந்தீங்க. கடந்த மாதம் முழுவதுமாய் இந்த கிருபை எங்களை நடத்தினதப்பா. இந்த புதிய மாதத்திலே நடத்துவதற்கான புதிய கிருபைகளை கர்த்தர் இந்த நாளிலே நிறைவாய் எங்களுக்கு தருவீராக. மனுஷர்களுக்கு வரங்களை தரும்படியாகவும் எல்லாவற்றையும் கொண்டு நிரப்பும்படியாக ஓ கீழே இறங்கினவர் உன்னதத்திலும் வீற்றிருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க ஜெயமா கொடுப்பீங்க ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் கடந்து வருகிற பாதைகள் ஆண்டவரே கடினமான நெருக்கடியான பாதைகளா இருந்தாலும் முடிவிலே ஜெயம் உண்டாகும், முடிவிலே ஜெயம் உண்டாகும், முடிவிலே ஜெயம் உண்டாகும். பிள்ளைகளை ஜெயமாக அனுப்புங்கப்பா. உம்முடைய பலன் காத்து கொண்டு நடத்திட்டோம்பா. உம்முடைய கிருபை போதுமானதாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கட்டும். தேவர் எல்லாவற்றையும் கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பீராக. உம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. உம்முடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
திருப்தியாக்கி அனுப்புவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். இன்று மாலை நெல்லிக்குப்பம் கிராமத்திலே நமக்கு ஊழியம் உண்டு. அதனுடைய விலாசம், அதனுடைய தொடர்புக்கான எண் எல்லாவற்றையும் குறிப்பிடுகிறோம். வாட்ஸ்அப்பில் முடிந்தவர்கள் ஊழியத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.